இன்னொரு 27 வருஷம் வச்சுக்கலாம். அந்த இயர் என்னது நமக்கு பீக்கான ஏர்னிங் பீரியட். அதில் அந்த ஏர்னிங் பீரியடை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா அடுத்து 58லேருந்து 85 வயசு வரும். இன்னொரு 27 வருஷம் பீரியட் நமக்கு இருக்குது. அந்த பீரியட் வந்து அதுவும் நோ இன்கம் டேஸ் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு நோ இன்கம் டேஸ் பீரியட், லாஸ்ட்டும் நோ இன்கம் டேஸ் பீரியட். ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஏர்னிங் பீரியடை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா தான் நம்ம அடுத்த நான் ஏர்னிங் பீரியட் அடுத்து நம்ம வரப்போகுது. முதல் 27 இயர்ஸ் ஆகுது நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருந்து கையை பிடிச்சி நம்மளை கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அடுத்த 30 வருஷத்தில் நம்ம ஏர்ன் பண்ணி ஒழுங்காக வச்சுருந்தோம்னா நாம் அடுத்த 27 வருஷமும் நல்ல ஒரு ரிட்டையர் ராயல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் நம்ம சொல்கிறோம். அந்த ரிட்டையர் ராயலாக நம்ம ரிட்டையர் ஆகி குடும்பத்துக்கும் நிறையா செய்யலாம், நம்ம பேரனுக்கு செய்யலாம், கொள்ளு பேரன் வரலும் நல்லா நம்ம தலைமுறைக்கே நல்லபடியாக விஷயங்கள் செய்யலாம். ஸோ அந்த ரிட்டையர் ராயலில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு பட்ஜெட் அரைவ் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படுதுன்னு. சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல ஒரு ராயல் அப்படின்னாலே நமக்கு மினிமம் எவ்வளோ பணம் தேவை? மினிமம் 1 லட்ச ரூபா மாதம் இல்லாமல் நானும் என் மனைவியும் என்ன பண்ண முடியாது, ஒரு குடும்பம் நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு மருத்துவ செலவுகள் இருக்கும், வேறு என்ன இருக்கும், பண்டிகை தினங்கள் வரும். ஸோ பண்டிகை தினங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றும் வர நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் செலவு தான் இருக்குது இல்லையா? பண்டிகைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து ராயல் கிடையாது. ஒரு நகையோ ஜுவல்லோ எடுத்து கொடுத்தா நம்ம யார் ஒரு ராயலாக ஒரு ரிச்சாக நம்ம வாழ்கிறோம்னு அர்த்தம். இப்போ கண்டிப்பாக வருஷம் பண்டிகை வரும், வருஷம் பிறந்தநாள் வரும், வருஷம் வெடிக்கடி வருஷம் வரும். நம்ம குடும்பத்தில் நிறையா சுப நிகழ்ச்சிகள் வருஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? மூலாதாரம் பணம் தான் தேவைப்படுது. அது மினிமம் 1 லேக்காவது இருந்தால் தான் இந்த மாதிரி செலவுகள் எல்லாத்தையும் நம்மளால் ஈடுகட்ட முடியும். மினிமமாக 1 லேக் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் நிறையா தேவைப்படும். ஸோ மினிமம் 1 லேக்னா வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? 12 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு நான் அந்த நான் ஏர்னிங் பீரியட், அதாவது 58லேருந்து 85 வயசு வரலும் நம்ம வாழக்கூடிய பீரியடில் நமக்கு எவ்வளோ பணம் தேவை? 27 × 12 லட்சம், கிட்டத்தட்ட 3,4 கோடி ரூபாய் நம்ம கேல்குலேஷன் வருது. ஸோ 3,4 கோடி ரூபாயில் இன்னும் நம்ம ஒரு விஷயத்தை போட்டு பார்க்கல, விலைவாசி உயர்வுன்னு ஒன்று இருக்குது. இந்த வருஷம் 1 லட்சம் தேவைப்பட்டால் அடுத்த வருஷம் 1,07,000 ரூபாய் 7,500 தேவைப்படுது. ஏன்னா விலைவாசி உயர்வு ஒரு 7-7.5%, பணவீக்கம் 7-7.5% இருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ அப்போ ஓவராலாக நமக்கு இந்த 27 வருஷமும் அப்படியே 1,15,000 அப்புறம் 1,20,000 தேவைப்படும். ஒரு கட்டத்தில் அப்படியே விலைவாசி உயர்வுனால நமக்கோட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போய் நமக்கு இந்த 3,4 கோடி தேவைப்படலை, 13 கோடியா தேவைப்படுது. ஸோ 13 crores தான் நம்மளோட பட்ஜெட் இப்போ அரைவே ஆகிட்டோம். எதுக்கு? இந்த 27 வருஷ பீரியடில் எனக்கு 13 கோடி ரூபா இருந்தால் நான் இந்த செலவுகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கரெக்டாக செய்ய முடியும். சரி சார், 13 கோடி ரூபாய் 27 வருஷத்தில் தேவைப்படுதுன்னா யாராவது 13 கோடி ரூபாயை சேர்த்துற முடியுமா பணமாக? 99.9% பீப்புளால் என்ன பண்ண முடியாது, பணமாக சேர்க்க முடியாது. சரி, அப்போது பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் போட்டு இந்த 13 கோடியாக மாற்றிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாவது பண்ணி அது 13 கோடியாக க்ரோ ஆகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம இதில் பணம் போடுவோம், பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருப்போம். பேங்க்கில் கொடுக்குற பர்சன்டேஜ் வந்து 6%, 7% நமக்கு என்ன கிடைக்குது? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. 6 to 7% நம்மளோட விலைவாசி உயர்வு இதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிறதுனால அதில் பணம் போட்டால் பணம் வளருதான்னு பார்த்தா பெருசாக வளரல, ஆனால் ஒரு சின்ன வளர்ச்சி இருக்குது. சரி, பேங்க்கில் போட்டால் பெரிய வளர்ச்சி இல்லை, இது கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம். வேறு இதில் போடலாம், ஷேர் மார்க்கெட் நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்து வேறு கோல்டு வந்து கடைசியாக அப்படியே இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது. பெரிய ரேட் இன்க்ரீஸும் இல்லை, ரேட் டிக்ரீஸும் இல்லை, அதே ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ அதில் போட்டால் பெரிய லெவலில் பணம் ரிட்டர்ன் ஆகுமா? இல்லை. வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பிட்காயின் நமக்கு புரியல. வேறு எது எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. சிட் ஃபண்ட்ஸில் போட்டால் என்ன ஆகுது? பெரிய பேங்க்கோட கொஞ்சம் கூட தராங்க, அவ்வளோதான். வேறு எதுலையாவது போட்டால் அது அப்படியே நமக்கு 13 crore ரிட்டர்ன் கிடச்சிருமா? ரொம்ப இதை யோசித்தாலும் பெரிய சொல்யூஷன் வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பெரிய சொல்யூஷன் இருக்குது. அது டைரெக்டாக சொல்லணும்னா லேண்டு தான், ரியல் எஸ்டேட்டில் தான் பணம் வந்து லட்சம் கோடியாக இருக்குது. அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு லேண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சென்னையை சுற்றி நான் பேசுகிறேன், அதாவது கோயம்பேடை சுற்றி நம்ம போரூர், வலசரவாக்கம், இது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சொத்தாக தான் இருந்தது. இன்றைக்கி அதே இடங்களில் போய் நம்ம சொத்து தேடி போனோம்னா அடுத்த 10 வருஷத்தில் அது என்னாச்சு? ஒரு 2 லட்சம் 1 லட்சமாக மாறிடுச்சு. அடுத்த 10 வருஷத்தில் என்னாச்சு? 20 லட்சம் 30 லட்சம் சொத்தாக மாறிடுச்சு. அடுத்த 10 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 2 கோடி சொத்து 3 கோடி சொத்தாக மாறிடுச்சு. அப்போது ஒரு 1000 மடங்கு என்ன இருக்குது லேண்டு மட்டும். நீங்கள் 20,000 வாங்கியிருந்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி 2 crores இட் இஸ் 1000 times அப்ரைசல் இல்லையா? 20,000 என்னாச்சு? 10 times அப்ரைசல் ஆனால் 2 lakhs ஆச்சு. அங்கேருந்து 2 lakhsலேருந்து 2 crore மாறணும்னா 100 times அப்ரைசல் ஆகும். அப்போ 10 times ஆகியிருப்பா 1000 times-ஆக மாறி இருக்குது. 1000 மடங்கு சொத்து வளருதா சார்? ஆமாம். ஒரு மடங்குனா 100%, 1000 மடங்கு வளர்ந்துச்சுன்னா
பெரிய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு லேண்ட் மட்டும் கொடுத்துருக்கு. அது எந்த மாதிரி லேண்ட் கொடுக்குது? ஒரு சென்னையை சுற்றி அப்படியே இப்போ செங்கல்பட்டு வரலும் வாங்கக்கூடிய லேண்ட்ஸு, இங்கிட்டு காஞ்சிபுரத்தை வச்சு அதுக்குள்ளே வாங்குற லேண்ட்ஸ். ஏன்னா சிஎம்டி எல்ஐ லிமிட்டு விரிவடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் மக்கள் நிறையா பேர் சென்னை வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல், அதாவது தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகத்துக்கே ஒரு வழிகாட்டும் நகரமாக சென்னை அடுத்து உருவாகிட்டு வருது. பெரிய கமர்ஷியல் ஹப்பாக சென்னை உருவாகிட்டு வருது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உள்ள இருக்குது, டெவலப் ஆகிட்டு இருக்குது, பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹார்பர் சிட்டி, இந்த அதாவது இந்தியாவிலே 2 மேஜர் துறைமுகங்களை கொண்ட மேஜர் போர்ட்ஸ்னு சொல்லுவோம். மேஜர் போர்ட்ஸ் உள்ள ஒரு நகரம்னா அது என்ன? சென்னை. 2 துறைமுகம் வந்து எங்கேயே இருக்குது? சென்னையிலே இருக்குது. அது மாதிரி ஒரு நகரம் கிடைக்கிறதே கஷ்டம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நகரம். ஸோ அதனாலே நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க? சென்னையில் தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, நிறைய டெவலப் ஆகுது. ஸோ இது எல்லாம் எதுக்குன்னா ஒரு வளர்ச்சிக்குள்ள அறிகுறிகள். ஸோ அப்போ வளர்ச்சி அடையிறதுனாலே ரியல் எஸ்டேட்டும் தன்னை போல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண எல்லாமே இந்த ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம சென்னையை சுற்றி இடங்கள் வாங்கி போட்டோம்னா இந்த 13 கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் தேவையான பணத்தை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது சார்? அது நீங்கள் போக போக நம்ம ஆட்கள் வந்து நம்ம அசோசியேட்ஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லோரும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்ல நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் அது மூலமாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நீங்களும் ரிட்டையர் ஆகலாம் மாறுங்க. ரிட்டையர் ஆகலாம் மாறினா வாழ்க்கை உங்களுக்கும் மாறும், உங்கள் குடும்பத்துக்கும் மாறும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சொத்து சேர்த்து வச்சு லட்சங்கள், இன்றைய லட்சம் நாளைய கோடி. அது இன்றைய லட்சம் நாளைய கோடி எதில் இருக்குது? லேண்டில் போட்டால் மட்டும் இருக்குது. ஸோ நிறையா லேண்ட்ஸ் நம்ம சொல்லி போடுற மாதிரி வாங்கி போடுங்க. கண்டிப்பாக உங்களால் ரிட்டையர் ராயல் லைஃப்